ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணாடி சேனல். மீண்டும் இந்த வீடியோவில் உங்களை பார்க்குறதுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சுவாமிமலையில் இருக்கிற ஹோட்டல் இண்டிகோ ரெசார்ட்ஸு ரூமு எப்படி இருக்குங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரூம் டூர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். சுவாமிமலை வந்து கும்பகோணத்துலேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் தான் அமைஞ்சிருக்கு. சுவாமிமலைக்கு பல பெருமைகள் இருந்தாலும் அந்த பெருமையில் இண்டெக்கோ ரெசார்ட்ஸும் பங்கு பெறுது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். அந்த ரெசார்ட்ஸு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் வந்து ரூம்ஸ் தான் ரிவ்யூ பண்ணுறோம். இப்போது அந்த ரெசார்ட்ஸில் என்ட்ரன்ஸ் தான் இது. அது வழியாக தான் நம்ம உள்ளறக்க போகிறோம். உள்ளறக்க போன உடனே ஒரு கேரளாவில் தேக்கடியில் உள்ளறக்க நுழைஞ்ச மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் நம்ம நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. இடங்கள்லாம் அப்படி தான் இருக்குது. அதில் ரிசப்ஷன் தான் இந்த இடம். ரிசப்ஷன் உள்ளறக்க பார்க்கும்போதே நம்மளை வந்து ஏதோ ஒரு ஆதி காலத்தில் மகாராஜா அரண்மனைக்கு உள்ளறக்க போன மாதிரி ஒரு செட்டப்ஸில் இருக்குது. ஒரு இடமும் அங்குலமும் அவங்க ரசித்து தான் இந்த இடத்த கட்டியிருக்காங்க. அது மாதிரி அங்கே உள்ள கலெக்ஷனு. இப்போ வாங்க நம்ம ரூமுக்கு போயிட்டுருக்குறோம். ரூமு ரிசப்ஷன்லேருந்து வெளியில் வரும்போதே ஏரியா இப்படி தான் இருக்குது. நம்ம ரூம் பாய் வந்து நம்மளோட ரூமுக்கு வந்து அவரை கைட் பண்ணி நம்மளோட லக்கேஜை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறாரு. உள்ளறக்க போகும்போதே உண்மையிலே நான் வந்து தேக்கடியில் இருந்த மாதிரி தாங்க ஃபீல் பண்ணேன். இடம் வந்து அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும் செடிஸ், அது மாதிரி அவங்க வச்சுருக்க கலெக்ஷனு, அந்த மாதிரி இன்டீரியரு இருக்கட்டும். அது மாதிரி அங்கே உள்ள ஆர்கிடெக்ட் அவங்க கட்டியிருக்கிற பில்டிங் அமைப்புலாம் பார்க்கும்போது ரொம்ப மிரட்டலாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. ரூம்லாம் அழகாக இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் நமக்கு முன்னாடியே நம்ம பையன் ரயான் ஸ்பீடாக போயிட்டே இருக்கிறாரு. எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு வீடு ஆதி காலத்தில் உள்ள அந்த குடிசை வீடுகள் மாதிரி அவங்க செட்டப் பண்ணி அங்கே அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்குமோ அந்த மாதிரி ஒரு பொருளையும் லாக்குலேருந்து டைல்ஸுலேருந்து ஓடுலேருந்து எல்லாத்தையும் அப்படி தான் வடிவமைச்சிட்டு இருந்திருக்காங்க. இப்போ அந்த ரூம்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ரூம் பாய் ஹவுஸ் கீப்பிங் நம்மளை ரூமில் கொண்டு போகிறாரு. இது ரூம் உள்ள ஒரு வீடு, பழைய ஓட்டு வீடு மாதிரி இருக்குது. அது உள்ளறக்க போனோம்னா ஒரு 3-4 ரூம் இருக்குது. நமக்கு ஒதுக்கப்பட்ட ரூம் 114. அந்த 114 ரூம் உள்ளறக்க தான் இப்போ போயிட்டுருக்குறோம். இப்போது எனக்கு அலாட் பண்ணியிருக்க ரூம் உள்ளறக்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த இடம் பார்த்திங்கன்னா கும்பகோணத்துலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் உள்ளறக்க இருக்குது. அது பார்த்திங்கன்னா 6 படை வீடுகளில் ஒரு முக்கியமான ஸ்தலம் தான் சுவாமிமலை. இந்த ரெசார்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 வில்லேஜ்களை அவங்க அப்படியே ஒரு பெரிய ரெசார்ட்ஸாக அமைச்சிருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா அது வந்து 18th செஞ்சுரி அட்மாஸ்பியரில் இருக்குது. எனக்கு பின்னாடி இருக்கும்போதே தெரியும் உங்களுக்கு ஏரியாவெலாம் எப்படி இருக்குன்னு. ஒரே க்ரீன் ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம ரூம் உள்ள இருக்க போயிட்டுருக்குறோம். ஸோ எனக்கு அலாட் பண்ணியிருக்க ரூம் ஸ்டைலை பாருங்கள். பழைய காலத்தில் உள்ள ஓட்டு வீடு மாதிரி இருக்குது. வாங்க. இதே மாதிரி வீடுகள்லாம் இப்போ அழிஞ்சு போயிடுச்சு. ஸோ ஒரு பெரிய டோரு, இந்த மாதிரி டோர்லாம் பார்க்கவே முடியாது. இதுவும் சொல்லப்போனால் ஒரு 16th செஞ்சுரியில் உள்ளது. அப்படியே உள்ளறக்க வந்தோம்னா ஒரு முத்தம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு முத்தம், ஒரு ஸ்டைலு. ஸோ நம்ம ரூம் உள்ளறக்க போகிறோம். வாவ். இந்த வீடுகளை பார்க்கும்போதே தெரியும் பழைய காலத்தில் உள்ள ஒரு அமைப்பில் இருக்குது. அந்த சுவிட்சு போர்டு வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். எல்லாம் வெரி ஓல்டு ஸ்டைல். சுவிட்சு, ஃப்ளக்கு, பாட்டில் பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அது கிளாஸ்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஒரு பெரிய கண்ணாடி ஒன்று இருக்குது. கண்ணாடி பார்த்திங்கன்னா அந்த குழல் விளக்கு. அப்படியே வந்தால் ஒரு டிவி, இப்போ உள்ள டிவி. இது அநேகமாக ஒரு கொள்ளை தாவார மாதிரி வச்சுருக்குறாங்க. வாவ். ஒரு ஓல்டு ஸ்டைலு சேரு, திண்ணையில் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படியே வாவ். இதெல்லாம் ஓட்டு வீடு. ஒரு டபுள் பெட்டு. டோரை சாத்திடுவோம். ஏசி வெளியில் போயிட்டுருக்கு.
வீடு வந்து பழைய மெத்தடாக இருந்தாலும் ஃபுல் லக்ஸூரியாக இருக்குது. அழகான காட்டனை விளக்குனா நெட்டு போட்டு ஓல்டு ஸ்டைலில் விண்டோ சூப்பராக இருக்குது. ஸோ இந்த சேர்ஸு, இந்த டேபிள் எல்லாமே ஓல்டு மெத்தடில் தான் பண்ணியிருக்கிறாங்க. உட்கார்றதுக்கு ஒரு அழகான சேரு உட்டனில் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே இருக்கிற அந்த டோர் தாழ்பாவுலேருந்து எல்லாமே ஓல்டு ஸ்டைல். அது மாதிரி ஒரு வால் கிளாக் வச்சுருக்காங்க, வெரி ஓல்டு ஸ்டைல் வால் கிளாக்கு. வந்தால் ஒரு மினி ஃப்ரிட்ஜ், அப்புறம் அப்படியே ஒரு வார்ட்ரோப் வச்சுருக்குறாங்க. வார்ட்ரோப் வந்து ஓல்டு ஸ்டைலில் இப்போ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ தூரம் ரூமை பார்த்துருப்பீங்க. இப்போ பாத்ரூம் டூர் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். பாத்ரூம் டோரை திறந்துட்டு உள்ளே இருக்க போனால் ஒரு டபுள் பெட்ரூம் புக் பண்ணதுனால 2 டவல் இருக்குது. ஓகே, சூப்பர். அப்படியே வந்தீங்கன்னா சிட் அவுட்டு பக்கா க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க. அதுமாரி அம்யூனிட்டிஸ் வச்சுருக்குறாங்க, சோப்பு, ஷாம்பு, மாய்ஸ்சரைசர் வச்சுருக்குறாங்க. வாஷ் பேசனு ஓல்டு ஸ்டைலு. அதே மாதிரி இங்கேயும் ஒரு கண்ணாடி, மக்கு, பக்கெட்டு வரைக்கும் ஓல்டு ஸ்டைலில் தான் இருக்குது. ஸோ இப்படியாக இந்த ரூம் இருக்குது. இங்கே ரூமுக்கு வர்றவங்க என்னை கூப்பிடணும் அப்படின்ட்டா அந்த பெல்லே வேறு ஸ்டைலில் இருக்குது. இதான் ரோப்பு பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க ஒரு பெல் வச்சுருக்குறாங்க. ரூமு வந்து ஓல்டு டைப்பாக இருந்தாலும் இங்கேருந்து இன்டர்காம் வச்சுருக்காங்க. ஹோட்டல்ஸ் கூப்பிட்றதுக்கு ஆப்ரேட்டரு, ரிசப்ஷனு, ரூம் சர்வீஸ்ன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே இங்கேருந்து கனெக்ஷன் இருக்குது. நான் பாட்டுக்கும் வழக்கம் போல் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ரயானை வந்து மெனுவை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இது மாதிரி இங்கே உள்ள டோரில் உள்ள லாக்கிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா குக்கி மாதிரி ஓல்டு ஸ்டைலில் இருக்குது. அது மாதிரி எல்லா இடத்துலையுமே ஹேண்ட்மேட் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளவு ஹீட்டாக இருந்தாலும் ரூமை கூலிங்காக வைக்கிறதுக்காக அந்த பனை வலை போட்டு அதுக்கு கீழே பலாச்சை போட்டு எல்லாம் சேஃப்டி பண்ணிவிட்டு ஃபேனும் போட்டிருக்காங்க, ஏசியும் போட்டிருக்காங்க. ரூம் வந்து அவ்வளோ கூலிங்காக பக்காவாக இருக்குது. உங்களுக்கு ஏசியே இல்லாமல் இருந்தாலும் ரூமில் இருக்க வந்து அந்த ஹீட்டு தெரியல, அவ்வளோ கிளாஸாக இருந்துச்சு நம்ம ரூமு. என்னோடய ரூமை பேக் டோர் வழியாக வெளியில் வந்தோம்னா இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் இருக்குது. சரியான ஒரு லொக்கேஷன். அது மாதிரி அங்கேயே உட்காந்து டீ டைமில் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன திண்ணையும் 2 சேரும் பேக் சைடில் இருக்குது. இந்த ரூமில் இந்த ஓல்டு டைப்பு இந்த பெண்டில் வால் கிளாக்கை பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி கலெக்ஷன்லாம் அவங்க எங்கே வாங்குறாங்கன்னு ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருந்துச்சு. இருந்தாலும் அந்த ஓல்டு லைஃப் ஸ்டைலை வந்து கண்ணு முன்னாடி காமிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான செய்தியாக தான் இருக்குது நமக்கு. என்ன இது ஆக்சுவலி இது ஒரு பெட்டு வந்து நல்ல கம்ஃபர்ட்டாக டபுள் ஸ்ப்ரிங்காக இருந்துக்கிட்டு இருக்குது. பெட்டுலேயே டபுளு, ஃபேமிலி ஷூட்டு, மகாராஜா ஷூட்டுன்னு சொல்லிட்டு நிறையா வெரைட்டி வச்சுட்டு இருக்காங்க. நான் தங்கியிருக்கு பார்த்தீங்கன்னா டபுள் ஷூட்டில் தங்கியிருக்கிறேன். இந்த லாக்கு சிஸ்டம் கூட வெரி ஓல்டு ஸ்டைலு. அப்பாடா, இப்பவே கண்ணை கட்டுது. சுவாமி இண்டிகோ ரெசார்ட்ஸில் நான் தங்கியிருந்த ரூமே இப்படி இருக்குது. அப்போ அந்த ரெசார்ட்ஸு எப்படி இருந்திருக்கும்?